அத்தியாயம் 11. குண்டன். வந்தனாவை ஈஸ்வரியின் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தன் அலுவலகத்துக்கு சூர்யா திரும்பி வந்தபோது டெலிஃபோன் மணி அடித்துக் கொண்டிருந்தது. அதன் ஒளிவாங்கியை எடுத்து பேசினான் சூர்யா. ஹலோ. ஆமா, நான் சூர்யா தான் பேசுறேன். ஆமா, கிடைச்சது. கோபாலன். ஓ, நீங்க தான் அந்த மிஸ்டர் ஜியா. நான் உங்க அழைப்பத்தான் எதிர்பார்த்தேன். ஆமா, நம்ம சீக்கிரம் சந்தித்தா நல்லது. சரி, 15 நிமிஷத்துல பார்க்கலாம். நல்லது. பேசி முடித்துவிட்டு மேசையின் விளிம்பில் அமர்ந்தான் சூர்யா. அவன் முகம் அமைதியாக இருந்தாலும் கண்களில் கோபம் தெரிந்தது. இப்போது கதவை திறந்து இந்திரா உள்ளே வந்தாள். ஓ சூர்யா, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க என்று விசும்பியபடியே சொன்னாள் இந்திரா. அவள் தன் கைகளில் ஒரு கைக்குட்டையை வைத்துக்கொண்டு அவனுடைய கண்களை அழுது சிவந்த கண்களால் பயத்துடன் பார்த்தாள். அவன் மேசையிலிருந்து அசையாமலேயே சொன்னான், பரவாயில்ல, அழுகாத. ஆனா சூர்யா, உங்க வீட்டுக்கு போனா மகேஷ் கொலை பற்றி ஏதாவது தெரியும்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். நீ அப்படி நினைக்க காரணம்? நான் அப்படி நினைக்கல. ஆனா நான் உங்க மேல ஆத்திரத்துல இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சேன். இப்போது அவன் அவள் அருகில் வந்து அவளை அணைத்தான். ஆமா, நீ செஞ்சது எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இனிமே அப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தாள். எப்பவுமே. ஆனா நேத்து நைட்டு நீங்க என்ன நல்லா நடத்தல. ரொம்ப இறுக்கமா என்ன வெறுக்கிற மாதிரி பேசுனீங்க. நான் உங்களை எச்சரிக்கை செய்ய தான் இங்க வந்தேன். எதை பத்தி எச்சரிக்கை செய்ய வந்த? மகேஷோட பிரதர் பிரகாஷ பத்தி தான். நீங்க என்ன காதலிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் மகேஷ் கிட்ட டைவர்ஸ் கேட்டது பத்தி அவன்கிட்ட சொல்லிட்டாரு போல. அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மகேஷை கொன்னுட்டதா முடிவு பண்ணிட்டு நேத்து போய் போலீஸ்ல சொல்லிட்டான். சரிதான் என்றான் சூர்யா மெதுவாக. நான் சாரின்னு சொன்னேன்ல என்று திரும்பவும் விசும்பினாள் இந்திரா. நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா சாரி, ரொம்ப சாரி. ஆமா, நீ வருத்தப்பட்டுத்தான் ஆகணும் என்று அவன் ஒப்புக்கொண்டான். உனக்காகவும் எனக்காகவும். தண்டபாணி உன்கிட்ட வந்து பேசினாரா? இல்ல வேற யாரும் போலீஸிலிருந்து வந்தாங்களா? இல்ல என்றாள் இந்திரா. அவள் முகத்திலும் கண்களிலும் பயம் தெரிந்தது. கட்டாயம் போலீஸ் வருவாங்க என்றான் அவன். அவங்க வர்றப்ப நீ இங்க இருக்கிறது நல்லதில்ல. நீ ஃபோன் பண்ணப்ப யாருன்னு சொன்னியா? இல்ல, நான் பேரெல்லாம் சொல்லல. உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போனா மகேஷ் படுகொலை பற்றி துப்பு கிடைக்கும்னு மட்டும்தான் சொன்னேன். எங்கிருந்து ஃபோன் பண்ண? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மருந்து கடையில இருந்து தான். அவன் இந்திராவின் தோளை தட்டிக் கொடுத்து இனிமையான முறையில் சொன்னான். நீ செஞ்சது மோசமான காரியம்தான். ஆனால் நடந்தது நடந்து போச்சு. நீ இப்ப போய் போலீஸ்கிட்ட என்ன சொல்ல போறேங்கிறத பத்தி யோசிக்கணும். கட்டாயம் அவங்க உன்னை தேடி வருவாங்க. உனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிட்டா நல்லது. அவன் தூரப்பார்வை பார்த்தபடி சொன்னான். அதைவிட நீ முதல்ல வக்கீல் சித்தார்த்தன் கிட்ட போய் சொல்வது நல்லது. அவன் அவள் மீதிருந்த கையை எடுத்தான். தன் சட்டைப்பையினிருந்து சித்தார்த்தனின் விசிட்டிங் கார்டு ஒன்றை எடுத்து அதில் சில வரிகளை எழுதி அவளிடம் கொடுத்தான். நீ சித்தார்த் கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் என்றான். மகேஷ் சுடப்பட்ட அன்னிக்கு நீ எங்க இருந்த? என் வீட்ல என்று அவள் தயக்கமே இல்லாமல் சொன்னாள். அவன் மெல்ல புன்னகைத்தபடி அதை மறுப்பது போல தலையை ஆட்டினான். இல்ல, நான் வீட்ல தான் இருந்தேன் என்று திரும்பவும் சொன்னாள் இந்திரா. அதுதான் உன் கதைனா அது எனக்கு ஓகே. நீ போய் சித்தார்த்த பாரு. அவர் அடுத்த கார்னர்ல தான் இருக்காரு. அந்த பிரவுன் கலர் பில்டிங், ரூம் 27. அவளுடைய கண்கள் உயர்ந்து அவனது கண்களை ஆராய்ந்தன. நான் வீட்ல இல்லன்னு நீங்க சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம் என்று மெதுவாக கேட்டாள். ஒண்ணுமில்ல. ஆனா நீ வீட்ல இல்லேங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் அங்கதான் இருந்தேன்னு சொல்றேன் இல்ல, அப்புறம் என்ன? இப்போது அவள் கண்களில் கோபம் தெரிந்தது. அந்த பொம்பளை ஈஸ்வரி தான் உங்ககிட்ட அப்படி ஏதாச்சும் சொல்லியிருப்பா என ஆத்திரத்துடன் சொன்னாள் இந்திரா. அவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு சூர்யா அவ சொல்றதெல்லாம் நம்புறீங்க? எனக்கு தொந்தரவு கொடுக்கத்தான் அவ விரும்புவான்னு உங்களுக்கு தெரியும்ல? அடக்கடவுளே, இந்த பெண்கள் என்று மட்டும் சொன்னான் சூர்யா செல்லமாக. அவன் தன் மணிக்கட்டை திருப்பி கடிகாரத்தை பார்த்தான். நீ இப்ப சீக்கிரம் போகணும் கண்ணு. நான் ஒருத்தரை சந்திக்க போகணும். நீ என்ன வேணா செய்ய. ஆனா நானா இருந்தா முதல்ல போய் சித்தார்த்த பார்த்து எல்லா உண்மைகளையும் சொல்லுவேன். நீ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறத நீ சொல்ல வேண்டியதில்ல. ஆனா புது பொய்யெல்லாம் ஒன்னும் சொல்லாத. நான் உங்ககிட்ட ஏதும் பொய் சொல்லல சூர்யா என்று அவள் மறுத்தாள். ஆமா ஆமா, நீ நிச்சயமா சொல்லலதான் என்று சொன்னபடி அவன் எழுந்து நின்றான்.
அவள் தன் முகத்தை உயர்த்தி அருகே வந்தாள். நீங்க என்ன நம்பல இல்ல? என்று அவள் கிசுகிசுப்பாக சொன்னாள். இல்ல, நான் நம்பல. நான் செஞ்சதுக்கு என்ன மன்னிக்க மாட்டீங்களா? நான் இப்ப மன்னிச்சிட்டேன் என்றபடி அவன் குனிந்து அவள் உதடுகளில் முத்தமிட்டான். அதெல்லாம் இப்ப சரியா போச்சு. நீ முதல்ல போய் சித்தார்த்த பாரு. அவர் தனக்கு கையை போட்டு அணைத்து கொண்டாள். நீங்க என்னோட கூட வரமாட்டீங்களா சித்தார்த்த பார்க்க? நான் வரமாட்டேன். அது உனக்கு தொந்தரவாதான் இருக்கும். அவன் அவளுடைய கையை விலக்கி தோலை தட்டி கொடுத்தான். அவளை அரைக்கதவை நோக்கி திருப்பி மெதுவாக தள்ளிவிட்டான். நீ சீக்கிரம் கிளம்பு என்று ஆணையிட்டான். அந்த வசந்த விலாஸ் ஹோட்டலில் இருந்த 12C அறையின் பெரிய மரக்கதவை அவனை இதுவரை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த பையன்தான் திறந்தான். சூர்யா சுமூகமான முறையில் ஹலோ என்றான். ஆனால் அந்த பையன் எதுவும் சொல்லாமல் கதவை திறந்து வைத்து நின்றான். அப்போது ஒரு மிக குண்டான மனிதன் சூர்யாவை நோக்கி நடந்து வந்தான். அந்த கொழுத்த மனிதன் தளர்வான மிக பெருத்த உடலுடன் இருந்தான். உருண்டையான இளஞ்சிவப்பு கன்னங்கள், தடித்த உதடுகளுடன் கழுத்தே இல்லாதது போல இருந்தான். அவனது வயிறு ஒரு பெரிய மென்மையான வண்ணாந்தாழி போல அவனது முழு உடலின் பிரதான பகுதியாக தோன்றியது. அவனது கைகளும் கால்களும் அதில் ஒட்ட வைத்த பெரும் கூம்புகள் போல் இருந்தன. சூர்யாவை சந்திக்க நடந்து வந்தபோது அவனது உடலின் ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியே அசைந்தது. சுற்றியிருந்த சதைகளால் சிரித்துத் தோன்றிய அவனது கண்கள் கருத்திருந்தன. பெரிய தலையில் இருண்ட சுருள்முடிகள் அரிதாக வளர்ந்திருந்தன. கருப்பு கோட், இளஞ்சிவப்பு முத்துடன் கூடிய கருப்பு சாட்டின் கழுத்துப்பட்டை, கூடுகள் கொண்ட சாம்பல் நிற காலசாராய் மற்றும் பளபளப்பான தோல் காலணிகள் அணிந்திருந்தான் அவன். அந்த குண்டான மனிதனின் குரல் தொண்டையிலிருந்து கொஞ்சம் கரகரப்பாக வெளிவந்தது. மிஸ்டர் சூர்யா என்று ஆவலுடன் சொல்லி தன் தடித்த கையை நீட்டினான். சூர்யா புன்னகைத்தபடி அந்த கையை குலுக்கிவிட்டு, எப்படி இருக்கீங்க மிஸ்டர் கோபாலன் என்றான். அவனது கையை பிடித்தபடியே அந்த குண்டு மனிதன் திரும்பி இன்னொரு கையால் சூர்யாவின் முழங்கையை பிடித்து ஒரு தாழ்வான மேசையின் முன்னால் போடப்பட்டிருந்த பச்சை நிற மெத்தை வைத்த நாற்காலியில் அமர வைத்தான். அந்த மேசையில் சில கண்ணாடி டம்ளர்களும் ஒரு போத்தல் ஜானி வாக்கர் ரெட் விஸ்கியும் சில சுருட்டுகளுடன் இருந்த சுருட்டு பெட்டியும் இருந்தன. இப்போது சூர்யா அந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். அந்த குண்டுகணிதன் 2 கண்ணாடி டம்ளர்களில் மதுவை ஊற்றினான். அந்த பையன் வெளியேறிவிட்டான். அந்த அறையிலிருந்து வெளியே போகும் 3 கதவுகளும் மூடப்பட்டிருந்தன. சூர்யாவின் இருக்கைக்கு பின்னால் இருந்த 4வது சுவரில் பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியாக அழகிய கடற்காட்சி தெரிந்தது. நாம நல்ல விதமா மீட் பண்றோம் சார். நான் கவனமா தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்ற மனுஷனை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் குடித்துவிட்டு பேசுறது உண்மையாக இருக்காது என்று சொன்னபடி என்று சொல்லி சூர்யாவுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரில் மதுவை கொடுத்தான் அந்த குண்டன். சூர்யா புன்னகைத்தபடி அந்த கண்ணாடி டம்ளரை வாங்கிக் கொண்டான். அந்த மனிதன் கண்ணாடி டம்ளரை ஜன்னலிலிருந்து வந்த வெளிச்சத்திற்கு நேராக உயர்த்தி பிடித்து அதில் எழுந்த குமிழிகளை பார்த்தான். இப்ப நாம உண்மைக்கும் புரிந்து கொள்வதற்காகவும் குடிப்போம் என்றான் குண்டன். அவர்கள் இருவரும் கொஞ்சம் குடித்துவிட்டு டம்ளர்களை கீழே இறக்கினார்கள். அவன் கவனமாக சூர்யாவை பார்த்தபடி கேட்டான், நீங்க அதிகமா பேச மாட்டீங்க போல. ஆனால் சூர்யா தலையை அசைத்து, இல்லை, எனக்கு பேசுறதுன்னு இஷ்டம் என்றான். ரொம்ப நல்லது என்றான் குண்டன் முகத்தில் ஆனந்தம் தழவ. அதிகம் பேசாதவங்கள நான் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி ஆள்னா தவறான வார்த்தைகளை தவறான நேரத்துல பேசுவான். நல்லா பேசுறத பேசி பழகாம பேச முடியாது. தன்னுடைய கண்ணாடி டம்ளருக்கு மேலாக சிரித்தான். நாம 2 பேரும் கட்டாயம் நல்லா பேசலாம். இப்போது டம்ளரை மேசை மேல் வைத்துவிட்டு, இந்தாங்க ஒரு சுருட்டி எடுத்துக்கோங்க என்று சொல்லி அந்த சுருட்டு பெட்டியை நீட்டினான். நன்றி என்றபடி ஒரு சுருட்டை எடுத்த சூர்யா அதன் முனையை கத்தரித்துவிட்டு பற்ற வைத்தான். இப்போது அந்த குண்ட மனிதன் இன்னொரு பச்சை நிற மெட்டை வைத்த நாற்காலியை சூர்யாவிற்கு எதிராக போட்டு அருகிலேயே ஒரு சாம்பல் கிண்ணத்தை எடுத்து வைத்தான். இப்போது தானும் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாற்காலியில் அமர்ந்தான். அவனது அங்கங்கள் குலுங்குவது நிறுத்தின. அவன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டபடி சொன்னான், இப்போ உங்களுக்கு பேச விருப்பம் இருந்தா நாம பேசலாம். நல்லா பேசுறவங்க கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இப்பவே சொல்லிட்டேன். ரொம்ப நல்லது. அப்படின்னா நாம அந்த பச்சை சிலையை பத்தி பேசலாமா என்றான் சூர்யா. இப்போது அந்த குண்டு மனிதன் குலுங்கினான். அவனது உடல் பாகங்கள் தனித்தனியே குலுங்கின. நாம பேசலாமா? அவனது சிவந்த முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. ஆமாம், நாம பேசலாம் என்றான் தனக்குத்தானே பதிலளித்தபடி. நீங்க தான் எனக்கு சரியான ஆளு. என்ன மாதிரியே நேரடியா பேசுறீங்க. சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. நீங்க நேரா விஷயத்துக்கு வந்துட்டீங்க. நாம அந்த பச்சை சிலையை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டீங்க. அது எனக்கு பிடிச்சது சார். இப்படிதான் நாம வியாபாரம் பேசணும். நாம கட்டாயம் அந்த சிலையை பற்றி பேசலாம். ஆனா அதுக்கு முன்னால நான் சில கேள்விகளை கேட்கணும். அது தேவையில்லாததா உங்களுக்கு தெரியலாம்.
ஆனா நம்ம 2 பேரும் ஒருத்தர முதலிலிருந்தே புரிந்து கொள்றது நல்லது. நீங்க வந்தனா வெங்கடேஷன் சார்பா பேச வந்திருக்கீங்களா? சூர்யா தன்னுடைய சுருட்டுப் புகையை மெதுவாக அந்த மனிதனை நோக்கி வெளிவிட்டான். அந்த சுருட்டின் முனையிலிருந்த சாம்பலை நோக்கியபடி நெற்றியை சுருக்கினான். பின் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொன்னான். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆம்னும் சொல்ல முடியாது. அதை இன்னும் நிச்சயமா முடிவு செய்யல என்று அந்த குண்டு மனிதனை ஏறி பார்த்தான். அது எப்படியும் இருக்கலாம், அதை பொறுத்து. எதை பொறுத்து? சூர்யா தலையை அசைத்தான். அத பத்தி முழுசா தெரிஞ்சா நான் இல்லை அல்லது ஆம்னு சொல்லலாம். இப்போது திரும்பவும் தன்னுடைய கண்ணாடி டம்ளரில் மதுமை குடித்துவிட்டு அந்த குண்டு மனிதன் சொன்னான். அப்படின்னா அது ஜீவனை பொறுத்திருக்கா? சூர்யாவும் சற்று மதுவை குடித்துவிட்டு இருக்கலாம் என்று மையமாக சொன்னான். தன்னால் முடிந்தவரை முன்னால் குனிந்தான் அந்த குண்டு மனிதன். அவனது பெரிய தொண்டி அவனை நிறுத்தும் வரை. இப்போது அவன் புன்னகைத்தான். இப்ப நீங்க வந்தனாவுக்காக பேச போறீங்களா இல்ல ஜீவனுக்காக பேச போறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படியும் சொல்லலாம். அவர்கள் 2 பேரில் யாருக்காக? நான் அப்படி சொல்லலையே. இப்போது அந்த குண்டு மனிதனின் கண்கள் உளிர்ந்தன. அவனது குரல் இப்போது கிசுகிசுப்பது போல வெளிவந்தது. வேற யார் இருக்காங்க? தன்னுடைய சுருட்டால் தன்னுடைய மார்பை சுட்டிக்காட்டினான் சூர்யா. நான் இருக்கேன். இப்போது தன்னுடைய நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த குண்டு மனிதன் அங்கங்கள் தளர்ந்தன. அவன் ஆழ்ந்த மூச்சை வெளியே விட்டு, அது ரொம்ப நல்லது சார் என்றான் அவன். தனக்காகவும் பேசுற மனுஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் எல்லாருக்கும் அப்படிதானே. நான் அப்படி இல்லைன்னு உண்மையா சொல்ற மனுஷனை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் இயற்கைக்கு மாறா நடக்கிற ஒரு ஆளு. சூர்யா புகையை மெல்ல வெளியே விட்டான். அவன் முகம் அமைதியாக கவனிப்பது போல இருந்தது. சரி, இப்ப நாம அந்த பச்சை சிலையை பத்தி பேசலாமா என்றான் அவன். அந்த குண்டன் கனிவுடன் புன்னகைத்தான் என்று சொன்னான். அவன் கண்களை சுருக்கினான். அவை குறுகிய ஒளிரும் நேர்கோடுகள் போல இருந்தன. மிஸ்டர் சூர்யா, அந்த சிலையை வைத்து எவ்வளவு பணம் புரட்டலாம் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்போது அந்த மனிதன் குனிந்து தன்னுடைய பெரிய கையை சூர்யாவின் நாற்காலியின் கைப்பிடியின் மேல் வைத்தான். அப்படியானால் சார், நான் அந்த மதிப்புல பாதி தொகையை சொன்னா கூட நீங்க என்ன பொய்யன்னு சொல்லுவீங்க. சூர்யா புன்னகைத்தான். இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். சரி, அந்த தொகையை சொல்ல விரும்பலனா அது என்னன்னு சொல்லுங்க. நான் எவ்வளவு லாபம் வரும்னு கணக்கு போட்டுப்பேன். அந்த மனிதன் சிரித்தான். அது உங்களால முடியாதுங்க. இந்த மாதிரி கலைப்பொருட்களை வியாபாரம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அது பத்தி தெரியும். உங்களால முடியாது. பின் சிறிது இடைவெளி விட்டு சொன்னான். அது மாதிரி வேற ஒரு பொருள் கிடையாது. அவன் திரும்பவும் குலுங்கிச் சிரித்தபோது அவனுடைய அங்கங்கள் தனித்தனியாக குலுங்கின. திடீரென்று அவன் சிரிப்பதை நிறுத்தினான். திறந்த வாய் திறந்தபடி இருக்க, மிகவும் கிட்டப்பார்வை உள்ளவர் பார்ப்பது போல் சூர்யாவின் கண்களை தீவிரமாக ஆராய்ந்தான். உங்களுக்கு நிஜமாகவே தெரியாது போலிருக்கு அது என்னன்னு என்றான் அவன். ஆச்சரியத்தால் அவன் குரலிலிருந்த கரகரப்பு காணாமற் போனது. சூர்யா தன் கையிலிருந்த சுருட்டால் ஒரு அக்கறையற்ற சைகை செய்தான். அது எப்படி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்னு நீங்க எல்லோரும் நினைக்கிறது எனக்கு தெரியும். ஆனா அது என்னன்னு தெரியாது. அவ சொல்லலையா? வந்தனாவா? ஆமா. அருமையான பொண்ணு அது. அவ சொல்லவே இல்ல. அந்த குண்டனின் கண்கள் தடித்த இமைகளுக்கு நடுவே ஒளிர்வன. அவன் தெளிவில்லாமல் சொன்னான். அவளுக்கு தெரிய வேண்டுமே. மேலும் கேட்டான். ஜீவனும் சொல்லலியா? ஜீவன் தெளிவா பேச மாட்டேங்கிறான். அவன் அதை வாங்க நினைக்கிறான். ஆனா எனக்கு தெரியாத எதையும் ஏங்கிட்டு சொல்லல. அந்த குண்டு மனிதன் தன் உதடுகளை நாக்கால் ஈரப்படுத்தினான். அதற்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறதா என்று சொன்னான்? அவன் கேட்டான். 20,000. 20,000-ஆ? என வெறுப்புடன் சிரித்தான் அந்த குண்டன். 20,000 ரூபாயா? $20,000 கூட இல்ல. சரியான ஏமாற்றுக்காரனவன். அது சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அது நான் கண்டுபிடித்து கொடுத்தால் 20,000 வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். கண்டுபிடித்து கொடுத்தாகா? நீங்க சரியா தான் சொன்னீங்க சார். அந்த குண்டு மனிதனின் நெற்றி சுருங்கியது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்று தெரிவில்லாமல் சொன்னான். பிறகு, அவங்களுக்கு தெரியுமா? உண்மையில் அந்த சிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னால அந்த விஷயத்துல உதவி செய்ய முடியாது உங்களுக்கு. எனக்கு அவ்வளவா ஒண்ணும் தெரியாது. ஜீவன் எதுவுமே தெளிவா சொல்லல. வந்தனா அவளுக்கும் தெரியாதுன்னு சொன்னா. ஆனா அவ பொய் சொல்றாளான்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றது சரிதான் சார் என்று அந்த மனிதன் சொன்னாலும் அவன் வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தது என்று தெரிந்தது. அவன் தன் நெற்றியை சொரிந்து கொண்டான். நெற்றி சிவக்கும் அளவுக்கு அவன் யோசித்தான். பின் அவனால் முடிந்த அளவு அந்த நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான். அவன் கண்களை மூடி திடீரென்று அவற்றை அகலமாகத் திறந்து சூர்யாவிடம் சொன்னான். ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்றான். அவனுடைய நெற்றி சுருக்கங்கள் மெதுவாக மறைந்தன. இப்போது அவன் முகத்தில் மகிழ்ச்சி நிலவியது. அவங்களுக்கு தெரியாதுன்னா என அவன் திரும்ப திரும்ப கூவினான். அவங்களுக்கும் தெரியாதுன்னா இந்த உலகத்திலேயே அந்த சிலையை பற்றி தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான்.
சூர்யா தன் உதடுகளில் ஒரு இறுக்கமான புன்னகையை படரவிட்டான். நான் சரியான இடத்துக்குத்தான் வந்திருக்கேன் என்று அவன் சொன்னான். அந்த குண்டு மனிதன் மையமாக புன்னகைத்தான். இப்போது மகிழ்ச்சி அவன் முகத்திலிருந்து மறைந்தது. புன்னகைப்பது போல் இருந்தாலும் அவன் கண்களில் எச்சரிக்கை தெரிந்தது. அவனது கண்கள் சூர்யாவின் கண்களை சந்திக்காமல் மேசையை நோக்கி இருந்தன. அவன் முகம் இப்போது தெளிவானது. அடடா, உங்கள் டம்ளர் காலியாகிவிட்டது என்று சொல்லி எழுந்து சென்று இருவரின் டம்ளர்களையும் திரும்பவும் நிரப்பிக் கொண்டு வந்தான். குண்டு மனிதன் திரும்பவும் தன்னிடம் கண்ணாடி டம்ளரை கொடுக்கும் வரை அசையாமல் அமர்ந்திருந்தான் சூர்யா. இந்த மாதிரி மருந்து உங்களுக்கு எப்போதும் கெடுதல் செய்யாது என்று சொல்லியபடி அவனிடம் ஒரு டம்ளரை கொடுத்தான் குண்டன். தன்னுடைய கண்கள் ஒளிர சூர்யா மேலெழுந்து அந்த மனிதனுக்கு நேராக நின்று தன்னுடைய கோப்பையை உயர்த்தினான். அவனது நெற்றி சுருங்கியது. குண்டன் மெல்ல சிரித்தான். இப்போது அவர்கள் இருவரும் திரும்பவும் அந்த மதுவை நிதானமாக குடித்தனர். குண்டு மனிதன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய டம்ளரை தொந்திக்கு மேல் வைத்து பிடித்துக் கொண்டான். இப்போது அவன் சொன்னான், இது ஆச்சரியமாத்தான் இருக்கு. ஆனா அவங்க 2 பேருக்கும் அந்த சிலையை பற்றிய உண்மை தெரியாதது நல்லது. இந்த உலகத்திலேயே வேற யாருக்கும் அதை பத்தி தெரியாது போல இருக்கு. குண்டன் என்று சொல்லப்படுகின்ற கோபாலன் என்ற எனக்கு மட்டும்தான். ரொம்ப நல்லது என்று சொன்னான் சூர்யா. தன் கால்களை அகல வைத்து ஒரு கை அவனுடைய கால் சட்டை பையில் இருக்க ஒரு கையில் கண்ணாடி கோப்பையை பிடித்திருந்தான். நீ எனக்கு சொன்ன பிறகு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் என்றான் அவன். நீங்க சொல்றது சரிதான் சார் என்றான் குண்டன். அவனுடைய கண்கள் ஒளிர்ந்தன. ஆனால் இன்னும் அகலமாக அவற்றை விரித்தான். நான் உங்ககிட்ட சொல்ல போறேனான்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. முட்டாள்தனமா பேசாத என்று பொறுமையாக பதிலளித்தான் சூர்யா. உனக்கு அது என்னன்னு தெரியும், எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். அதனால்தான் நாம இப்ப பேசுறோம். அப்படின்னா சொல்லுங்க, அது எங்க இருக்குன்னு என்றான் குண்டன். சூர்யா அந்த கேள்வியை கண்டுகொள்ளவில்லை. அந்த குண்டு மனிதன் தன் உதடுகளை சுருக்கி புருவத்தை உயர்த்தி தன் தலையை ஒருபுறமாக சாய்த்தான். இங்க பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும், ஆனா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்ல மாட்டீங்க. அது சரியில்லை சார். அந்த மாதிரி வியாபாரம் பண்ண முடியாது. இப்போது சூர்யாவின் முகம் வெளிரி கடினமானது. அவன் வேகமாக உரத்த குரலில் பேசினான். யோசிங்க, அதுவும் சீக்கிரம் யோசிங்க. நீங்க அனுப்பின தடியன்கிட்ட நான் சொன்னேன், நீ என்கிட்ட பேசித்தான் ஆகணும்னு. அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு என்கிட்ட சொல்லுங்க, இல்லாட்டி இந்த வியாபாரம் முடிஞ்சது. எதுக்கு என்னுடைய நேரத்தை விரயம் செய்றீங்க? நீங்களும் உங்க ரகசியமும். அட ஷட்! அரசாங்க கஜானாவில என்ன மாதிரி கலைப்பொக்கிஷம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய உதவி இல்லாமலே நான் பொழைச்சிக்குவேன். ஒருவேளை நீங்களும் என்னுடைய உதவி இல்லாம பொழைச்சிக்கலாம். ஆனா இப்ப அது முடியாது. இங்க மெட்ராஸ்ல முடியாது. ஒன்னா நீங்க எனக்கு விஷயத்த சொல்லுங்க, இல்லாட்டி இங்கிருந்து போயிருங்க. அதை இன்னைக்கே செய்யுங்க என்று சொல்லி கோபத்துடன் மேசையை நோக்கி திரும்பினான். கோபத்துடன் அந்த கண்ணாடி டம்ளரை மேசை மீது வீசினான். அது மேசையில் பட்டு உடைந்து சிதறி மதுவும் கண்ணாடி துண்டுகளும் தரையிலும் மேசையிலும் விழுந்தன. அதை கண்டுகொள்ளாத சூர்யா திரும்பவும் திரும்பி அந்த குண்டு மனிதனை பார்த்தான். அந்த மனிதனும் கண்ணாடி டம்ளர் உடைந்ததை கண்டுகொள்ளவில்லை. அவன் இன்னும் தன் உதடுகளை சுருக்கி புருவத்தை உயர்த்தி தன் தலையை ஒருபுறமாக சாய்த்தபடியே அமைதியான முகத்துடன் சூர்யாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இப்போது இன்னும் கோபமாக இருந்த சூர்யா சொன்னான், இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போது சூர்யாவின் இடதுபுறம் இருந்த கதவு திறந்தது. சூர்யாவை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த பையன் உள்ளே வந்தான். அவன் கதவை மூடிவிட்டு தன் கைகளை இடுப்பின் மீது வைத்தபடி சூர்யாவை பார்த்து நின்றான். அவனுடைய கண்கள் விரிந்து கருமையாக இருந்தன. சூர்யா இன்னொரு விஷயம் என்று திரும்பவும் தொடர்ந்தான். அந்த பையனை பார்த்து முறைத்துக்கொண்டு, நீங்க யோசிக்கிறப்போ இந்த முட்டாளை இங்கிருந்து போக சொல்லுங்க, இல்லாட்டி அவனை கொன்னுடுவேன். எனக்கு அவனை பிடிக்கல, பார்த்தாலே எரிச்சலாயிருக்கு. இனிமேல் அவன் என்னுடைய வழியில வந்தா முதல் வேலையா அவனை கொன்னுடுவேன். அந்த பையனின் உதடுகளில் ஒரு புன்னகை இருந்தது. அவன் கண்களை விளக்கவோ பேசவோ இல்லை. குண்டு மனிதன் பொறுமையாக சொன்னான், அப்படின்னா நீங்க முன்கோபம் அதிகம்னு நினைக்கிறேன். முன்கோபமா என்று ஏகத்தாளமாக சிரித்தான் சூர்யா. அவன் தன்னுடைய நாற்காலிக்கு திரும்பி தன்னுடைய தொப்பியை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு ஒரு சுட்டு விரலை அந்த குண்டு மனிதனின் தொப்பியை நோக்கி நீட்டினான். அவனது காற்றமான குரல் அந்த அறையை நிரப்பியது. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க உங்க வியாபாரத்துக்கு ஒத்துக்கணும், இல்லாட்டி இங்கிருந்து போயிருங்க. இப்போது தன் கையை இறக்கி அந்த மனிதனை பார்த்து முறைத்தபடியே அந்த பையனையும் பார்த்து முறைத்தபடியே அவன் வந்த வழியாக வெளியேறினான். கதவை திறந்து அவன் திரும்பவும் அதேபோல சொன்னான், 5:30 மணி, அவ்வளவுதான் உங்களுக்கு நேரம். அந்த பையன் சூர்யாவின் நஞ்சை பார்த்து முறைத்தபடியே முன்பு சொன்ன அதே 2 கெட்ட வார்த்தைகளை சொன்னான். அவன் இறைந்து பேசவில்லை, ஆனால் கசப்பாக பேசினான். கதவை அடைத்துவிட்டு வெளியேறினான் சூர்யா.